நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது திருவிழா நடந்துச்சுன்னா எங்கள் தாத்தா ஆயா அப்பத்தா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பை நிறைய காசை வச்சுக்கிட்டு எல்லா பேரம்பேத்தியும் கூப்பிட்டு அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இந்த உனக்கு 5 ரூபா 10 ரூபா அப்புறம் 20 50 100ன்னு வயசு வாரியாக ஆளுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. இது எப்பயும் நடக்கும். ஒவ்வொரு திருவிழாவுக்கும் இந்த காசு வாங்குற பழக்கம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இப்போ நம்ம உலகத்துக்கே தாத்தா ட்ரம்ப் என்ன பண்ணுறாருனா, ஒவ்வொரு நாட்டையும் கூப்பிட்டு இந்தா பிடிச்சிக்கோ உனக்கு வரி 100%, இந்த 80 70 இப்படி சொல்லி கடைசியாக பிரேசிலுக்கு எவ்வளோ போட்டிருக்காருன்னா 50% வரி. இதுக்கு காரணத்தை கேட்டிங்கன்னா தான் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. நியூஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா, பிரேசிலோட முன்னாள் அதிபர் மேலே ஒரு ஊழல் வழக்கு இருந்திருக்கு. அந்த வழக்கை ரத்து பண்ண சொல்லி நம்ம ட்ரம்ப் வக்காலத்து வாங்கியிருக்காரு. அந்த முன்னாள் அதிபர் புனிதமானவர், ரொம்ப உத்தமமானவர், அவர் மேலே வழக்கெலாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி இவர் ரெக்கமெண்ட் பண்ணியும் ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டு பிரேசில் கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கலையாம். நான் சொன்ன பேச்சு கேட்காட்டி விட்டுட்டு போவாங்க அந்த காலத்தில் சின்ன குழந்தைங்க. அது மாதிரி என்ன பண்ணியிருக்காரு ட்ரம்ப்பு, நான் சொன்ன பேச்சு கேட்கலையா, வா உனக்கு 50% வரி போடுறேன்னு போட்டார். ஸோ அவர் சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுறாரா, இல்லை அவர் ஒரு காமெடி பீஸாக இப்படி இருக்கோ இல்லையோ, நமக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் பீஸாக இருக்கார். உலகத்தில் நடக்கிற போர் கொடூரம் இதுக்கு நடுவில் இவர் சிறந்த என்டர்டெய்னர். தினமும் நியூஸில் அடிபட்டுகிட்டே இருக்கார். அவர் பற்றின நியூஸ் வாசிக்கும் போதே ஜாலியாக இருக்குது. இப்போ நோபல் பரிசு வேறு கேட்டுட்ருக்காரு. கொடுக்கலன்னு அந்த கமிட்டி மேலே எதுவும் வரி போட்டுருவாரோ அப்படிங்கிறத அடுத்த பயமுறுத்துகிற மாதிரி ஒரு ஷாக்காக நம்மளை மிரட்டிகிட்ருக்க ஒரு டைட்டில்.